அனைவருக்கும் வணக்கம். சேடிக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜயை வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் வெளியிலேருந்து வராரு. மாயமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. என்னடா மனோஜ் காலையில் எங்கடா எந்திரிச்சு சீக்கிரமாக போகணும், நான் எங்கேன்னு சொல்லி ஆளை தேடிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆளை காணும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் விஷயமா தான்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு, ஆமாம்மா நீங்கள் டயட் இருக்க போகிறேன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் ஒரு டயட்டிஷியனை போய் கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட தெரிஞ்சவங்க தான், எங்கள் கஸ்டமர் தான், கடைக்கெலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, யாருடா அப்படிங்க அவங்கள காட்டுறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க வந்து இவங்க தான் தாரணி இவங்க வந்து என்னோட அப்பா, இவங்க என்னோட அம்மா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. காஃபியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்கிறீங்க, வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணுங்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் காஃபி எதுவுமே குடிக்கவே கூடாது, இனிமேல் சுகரை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சே ஆகணும், அதை வந்து எடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு நான் 4-5 காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் பெரிய தப்பு. சுகர் இருக்கிறது உடம்பு வந்து நல்லா வெயிட் போட வைக்கும். அப்புறம் எப்படி நீங்கள் வெயிட்லாம் சொல்ல முடியும், இனிமேல் அந்த காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிருங்கன்னு. ஐயோ எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமேனே. ஐயோ மேடம் நீங்கள் தயவு செஞ்சு கப்பை கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியாக கப்பை கீழே வைக்க சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, சரி நான் என்ன தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குன்னு ஒரு நான் டயட் சார்ட் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த சார்ட்டை கொடுத்துரு, அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா இங்கே நடக்குது அப்படின்ட்டு அவர் முத்துன்னு சொல்கிறாரு. அம்மா எதுக்குப்பா வெயிட்டை குறைக்க போகிறாங்க, அதுக்கேற்ப வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க, 3 வேளை சாப்பிட்றாங்களே, அதில் 2 வேலையை கட் பண்ணிவிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்த தாரணி சொல்கிறாங்க, இதுதான் தப்பு எல்லாரும் செய்கிறது, சாப்பாடை குறைச்சா உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. எத்தனை வேளை சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எந்த மாதிரியான சாப்பாடை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பாடெலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி என்ன மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இங்கே உங்கள் வீட்டில் யார் சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. இதோ இவ தான் சமையக்காரி அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படி சொல்கிற மீனாவை, சமையல்காரின்னு ஏன் சொல்கிற, ஏன் உன் மருமகன்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சா வேறுவனியே அப்படின்னு அவர் அண்ணாமலை வந்து திட்டுறாரு. அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் முத்து இருக்காங்க. மேடம் இவ வந்து என் மனைவி மீனா அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசுகிறாரு. ஓ அப்படியா, இவன் வந்து சமைக்கிறவ மட்டும் கிடையாது சரியா, இவன் வந்து வீட்டில் வந்து அவளுடைய வேலையும் பார்த்துட்டு சமைக்கவும் செய்கிறா, அவள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் விமன் அப்படிங்கிறாங்க. ஓ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, என்ன பிஸ்னஸ் அப்படின்ட்டு தாரணி சீக்கிரமாக கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த இந்த ஃப்ளவரிஃபிகேஷன் இந்த மாதிரி எப்படி இப்படின்னு செய்வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓ மண்டபத்துலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா, வா வெரி ஒரு சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவளெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன்னு. ஓ பொண்டாட்டியோட பெருமையை பற்றி இங்கே எதுக்கடா பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் என் பொண்டாட்டி பெருமையை பற்றி நான் தான் பேசுகிறேன், வேறு யார் பேச போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் ஒன்றுனா பேசுகிறாரு. லொடலோடங்காமல் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருடு அப்படிங்கிறாங்க. ஏப்பா இவங்க வந்து இந்த மாதிரி வாங்குறாங்களே, இதெல்லாம் மாதத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தாரணிட்டு கேட்குறாங்க மனோஜ் வந்து, அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, நான் தானே கொடுக்க போகிறேன், நீ பேசாமல் இருடா. தாரணி அம்மாவுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து 4500 ஃபார் வீக் அப்படிங்கிறாங்க. என்னடா 4500 வாரத்துக்கா, அப்போ இதுவே 17,000 பேருமே, நம்மளோட வீட்டு மளிகை ஜாமான் லிஸ்ட்டு அவ்வளோ வராது. பேசாமல் நம்மளும் ஒவ்வொரு வீடாக போய் இந்த மாதிரி சார்ட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்மளும் சம்பாதிக்கலாம் போலுக்குடா அப்படின்னு சொல்லி ரவியை பார்த்து பேசுகிறாரு முத்துன்ட்டு. நம்மளுக்குலாம் எதுக்குடா அந்த வேலை, அதெல்லாம் தேவையில்லாதடா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ரவியும் பேசுகிறாங்க. பேசாமல் அமைதியாயிரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு மாதத்துக்குரிய சாப்பாடு எல்லாமே என்னென்ன சாப்பிடுங்கிறத நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் பேஷண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு சாப்பாடெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு அத்தை ஒன்றும் பேஷண்ட்லாம் கிடையாது, அவங்க வந்து டயட்டிஷியன் இருக்கிற ஒரு கஸ்டமர் சரியா அப்படிங்கிறாங்க. அட போகலாமா, ரெண்டும் ஒன்று தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இந்த ஒரு வாரத்துக்குரியது நீங்கள் சொன்னபடி நான் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிருவேனா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக குறைஞ்சிருவீங்க, நீங்கள் பாருங்கள் உங்கள் அம்மாவை இன்னும் நாங்கள் 20 வயசு வரைக்கும் குறைக்க வருகிறது என்னோட பொறுப்பு, பார்க்குறதுக்கு அப்படி அவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் முத்து வந்துட்டு, அப்போ உனக்கு தப்பா ஆபத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கடா ஆபத்துன்னு. ஆமாப்பா நீ அம்மா வெளியே போகும்போது எல்லாரும் பார்த்துட்டு இது உங்கள் பொண்ணான்னு கேட்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே விஜய்க்கு வந்து அப்படியே பெருமையாக இருக்குது அப்படி எப்படிங்கிறாங்க. நீ வேறு ஏதாவது உளராதடா அப்படிங்கிறாங்க. அடுத்து மனோஜ் சொல்கிறாங்க, நானும் வந்துமே டயட்டிஷியன் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபுட்டு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. மனோஜுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி இது உங்கள் வீட்டில் யார் சமைக்கிறா அப்படிங்கிறாங்க. இதோ நிற்கிறாளே இவ தான் சமையல் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு அவள் சமையல்காரின்னு சொல்லி சொல்கிற, இவன் மருமகன் சொல்லி சொன்னால் குறைஞ்சா போயிருவே நீ அப்படின்ட்டு நம்மளுக்கு கோவம் வருது. உடனே முத்து வந்து பக்கத்தில் இருக்காரு. மேடம் இது வந்து என் மனைவி பேர் வந்து மீனா, அவள் வந்து இந்த வீட்டில் வந்து அவள் வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸும் பண்ணிவிட்டு ப்ளஸ் சமையலும் செய்வாள், எல்லாருக்கும் தேவையானது அவள் தான் செய்கிறானே. ஓ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தாரணி கேட்குறாங்க. பூ கட்டி வியாபாரம் பண்ணுறா
மேடம். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய மண்டபத்துலலாம் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறா. இவ தான் எல்லா மண்டபத்துலையுமே கொஞ்ச நாள் எல்லாத்துக்குமே இவ தான் டெக்கரேஷன் பண்ணுற அளவுக்கு பெருசாக வளர்ந்து வருவா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வெரி குட் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து முத்து ஒன்று ஃபன்னியாக காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அவன் அப்படி தான் என்னத்தையும் வளரிட்டே இருப்பான்னு. நோனும் அவர் வளரலாம் இல்லை, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, தானும் சந்தோஷமாக இருக்க, தன்னை சுற்றி இருக்கும் சந்தோஷமாக வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எந்த நோயுமே வராது. இஸ் ஏ வெரி ஃபன்னி பாய் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு. உங்களை ஒரு ஆள் புகழ்ந்தால் ரொம்ப தான் நீங்கள் ஓவராக பேசாமல் இருங்க அப்படின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாமே சொல்கிறாங்க. காலையில் வந்து எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி நீங்கள் வந்து சியாச்சீடு ஆளி விதை இந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்ட்டு, புதினாவில் சீரகம் சேர்த்து குடிக்கணும், சாப்பிடும்போது கருப்பு கொண்டு ஏசி சேர்த்து சாப்பிடணும் மத்தியானம் அப்படின்ட்டு எல்லா டயட் செட்டையும் சொல்கிறாங்க. இதுபடி நீங்கள் அவங்களை ஃபாலோ பண்ணி சமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் அத்தைக்கு நான் சமைச்சு கொடுத்துறேன்ட்டு அந்த பேக்கையே வாங்கிடுறாங்க அவங்க. அதுக்கடுத்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, தாரணிங்கிறவங்க 4,500 என்னோடய ஃபீஸு ப்ளஸ் இந்த ஒரு வீக் கூடிய சாப்பாடு செலவு எல்லாத்துக்குமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த மெட்டீரியல் எல்லாமே. அதுக்கு 3,500ன்னு மொத்தம் டோட்டலாக 8,000 எனக்கு அனுப்பிடுங்கன்னு. 8,000 ஆகும் தாரணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், என்னோடதுக்கு அனுப்பிடுங்கன்னு. ஓகே அப்படின்ட்டு அவர் செல்லில் அனுப்புகிறாரு. ரோஹிணி இப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ இவ வேறு முறைக்கிறாளே. அவங்க கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு மனோஜ் சொல்கிறாரு, நானும் வந்து டயட் சார்ட் ஃபாலோ பண்ண போகிறோம், ரோஹிணி இருந்தால் ஆனால் எனக்கும் சேர்த்து சமைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக வெளியே போகிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. பக்கத்தில் இந்த தாரணி கிட்டக்க போய், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சமையல் பொருள் வாங்கி கொடுக்குறீங்களே, அதோட சேர்த்து நீங்கள் சமைச்சு போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சமைச்செல்லாம் கொடுக்க மாட்டோன்னே. ஐயோ நீங்கள் சமைக்க மாட்டீங்க, சமையலுக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி கொடுப்பீங்கல்லன்னு. ஆமாம் கொடுப்போம், ஃபார் டேக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்னமோ கணக்கு பண்ணுறாங்க. என்னடின்னு ரொம்ப ஓவராக ரூபாவெலாம் கேட்குற, விட்டு என்கிட்ட ரூபா கேட்ப போலுக்கு நீ அப்படின்னு சொல்லி விஜயை சண்டை போடுறாங்க. அத்தை நான் வந்து உங்களுக்கு மட்டும்தான் சமைச்சு கொடுப்பேன், அதுக்காக இவங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அதேமாரி சமைச்சு கொடுத்தா நான் காசு கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா, இது பாயிண்ட்டு அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க. நாங்கள் இவங்க ரெண்டே சமைக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு 300 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா 300 வாங்க மாட்டாங்க, 500 வாங்குவாங்க. டே மனோஜ், நீயும் பரலமாக்கு 500 வேணா 500 ஆளுக்கு தனித்தனியாக கொடுங்க, அம்மாவுக்கு மட்டும் தான் அவள் சமைச்சு போடுவா, மற்றபடி உங்களுக்குலாம் இந்த மாதிரி தனியாக பண்ணணும், நீங்கள் காசு கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா நீ எங்ககிட்டக்கே ரூபா கேட்குறியா அப்படின்ட்டு மனோஜுக்கு கோவம் வருது. உடனே ரவிட்ட கேட்குறாங்க, டே நீ இந்த மாதிரிலாம் சமைக்கணும் எவ்வளோடா வாங்கண்ணே, நான் 1000 வாங்கண்ணே, பார்த்தியா 1000 வாங்கலாம்னே. இருந்தாலும் 1000 500 டூ மச், 300 அதுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்க. அண்ணாமலை எல்லாரும் சொல்கிறாரு, மீனை கரெக்டாக தானே பேசுகிறா, அவள் பூ கட்டுற வேலையும் பார்த்துட்டு சமையல் வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு தனியாக வர சேர்க்கணும், அவள் ரூபா கேட்குறது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா நீங்கள் பாயிண்ட்டா. டே அப்போ உனக்கு ரோஹிணி சமைக்கணும், நீங்கள் ரூபா கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா பார்லமாவை போய் சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னது நானா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறா. அப்போ எனக்கு மட்டும் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எனக்கு வேலை இருக்க தான் செய்யுது அப்படின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. பாயிண்ட் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே சீக்கிரமாக மனோஜ் எல்லாருமே அவங்க இடத்துக்கு அப்படியே நழுவி போயிடுறாங்க. அடுத்து விஜய் வந்து தூக்கிவிட்டு, இந்தா இதை வந்து எனக்கு சமைச்சு அங்கே வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வரணுங்க. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் உண்டு அப்படிங்கிறாங்க. என்னது இதுக்கு ஒரு காசு வாங்குவியா நீ அப்படின்ட்டு விஜய் கேட்கவும் மீனா வந்துட்டு, சும்மா இருங்க நான் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்க. அதுக்கடுத்து திருப்பி அவங்க தங்கச்சி கட்டாங்க. தங்கச்சி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூ கொடுக்குறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகணுச்சு, ஸோ போகிற வழியில் தானே, அவருக்காக நானே பூ கொண்டு வந்து கொடுத்தேனே, எவ்வளோம்மா இருமா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, இல்லை அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும்னே. அதெல்லாம் இல்லைம்மா, நீ வாரம் கொடுக்குற உன் வேலையை போட்டுட்டு எவ்வளோன்னு சொல்லி நான் அதெல்லாம் கரெக்டாக என் மகன்ட்டு வாங்கி கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாமல் என் மகனுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யணும், அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு எவ்வளோ ரூபாங்க, 150 நீங்கள் வேணால் 120 கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குற மாதிரி எங்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் 150 எடுத்து கொடுத்துட்றாரு. சரி என்ன நீங்கள் கிளம்பலையே அப்படிங்கிறாங்க. ஏதோ கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு, இந்த இருடா சாப்பிட்டு போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமண்ணே, இருடா சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி நான் துவைக்க போகிறேன், வாஷிங் மிஷினில் போட போகிறேன், உன்னோட ட்ரெஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உள்ளே நிறைய இருக்குது, ஆனால் அந்த ஷர்ட் வந்து ஹேங்கரில் தொங்குறதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இன்னும் அதே நினப்பாவே இருக்குது அப்படின்னு கேட்கவும், என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, மீனோட தங்கச்சி. அப்போ விவரத்தான் சொல்கிறாங்க, ஒரு ரவுடி பையன் வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து என்னை அடிக்கிறதுக்கு கை வாங்கினா, ஸோ என் சட்டப்பையெல்லாம் கிழிச்சு விட்டான் அப்படின்ட்டு முத்துவை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய ரவுடியை, நீங்கள் போலீஸ் தானே, நீங்கள் போலீஸாக இருந்தபோது அவனை முட்டி தட்டி உள்ளே தள்ளியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சமயத்தில் வந்து நான் வந்து சஸ்பென்ஸில் இருந்தேன், ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போ யூனிஃபார்ம் மாட்டிகிட்டே இல்லை, இனிமேல் அந்த ரவுடி என்கிட்ட வந்து பார்க்கட்டும், அப்புறம் இருக்கலாம் எனக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு இவங்களும் அடிக்கடி வாமா வந்துட்டு போமான்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சரிம்மாட்டி இவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணையே அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டான்ஸ் கிளாஸை காட்டுறாங்க. டான்ஸ் கிளாஸ் வந்து எல்லாருமே தைன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஓகே இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிங்க, சூப்பராக பண்ணிங்க. நீங்கள் சிந்தாமணி நீங்கள் மட்டும் கடைசி ஸ்டெப்பை சரியாக பண்ணணும், நீங்கள் எங்கிட்ட வந்து நான் ஆடுற மாதிரியே பார்த்து ஆடுங்க அப்படின்னு சொல்லி விஜயை கூப்பிடுவோம். நான் நினச்சேன் மாஸ்டர் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு
கண்டுபிடிச்சிட்டிங்க, அதான் மாஸ்டருங்கிறதுன்ட்டு அவங்களும் பக்கத்தில் வந்துட்டு இவங்க சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் இப்படி அப்படின்னு போடுறாங்க. போட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு, மாஸ்டர் 2 பேருமே சூப்பராக ஆடுறீங்க, அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த ஜால்ரா தட்டுற அந்த பையன் வந்துட்டு, இருந்தாலும் மாஸ்டர் லெவலுக்கு யாரும் வர முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னடா, நம்மளாம் தத்துக்குட்டி தானே, மாஸ்டர்லாம் பெரிய லெவலில் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஜால்ரா தட்டுறாங்க. அடுத்து வந்து பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு பார்வதி இருக்காங்க. சரி நான் எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படிங்கியும், விஜய் வந்துட்டு எனக்கு காஃபிலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் விஜய் என்னாச்சு அப்படிங்கியும், இந்த மாதிரி ரோஹிணி வந்து சுகரில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஸோ டயட் சார்ட்டுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்குன்னு ஒரு வந்து சார்ட்டும் கொடுத்தாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணி தான் நான் சமைச்சிட்டு வர சொல்லி மீனா அந்த பூ கட்டுறவளை சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பூ கட்டுறவளா, அது யார் மாஸ்டர்னு சிந்தாமணி கேட்குறாங்க. அது யாரை சொல்கிற போகிறா, அவள் வந்து மருமக, அவள் ஏழை வீட்டு பொண்ணு, அதனால் மருமகன்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அவளை அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏழையே பணக்காரர் அதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் குணம்னு ஒன்று இருக்குல்ல, அவளுக்கு அந்த குணங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அவள் என்னமோ என் வீட்டுக்கார ஐஸ் பண்ணி வீட்டுக்கு மருமகளை வந்துட்டா, மற்றபடி அவளுக்குலாம் ரொம்ப நல்ல குணம் கிடையாது, ரொம்ப ஓவராக திமிரு பிடிச்சவா தான் அப்படிங்கிறாங்க. ஓ, அந்த பூ கட்டுறவங்கள சொல்கிறீங்களா, அவங்க என்னோட வந்து பிஸ்னஸ்க்கு எதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் சொல்கிறாங்க. அடுத்து இவங்க பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அடுத்து எல்லாரும் மீனா வராங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த லவர்ஸ் 2 பேருமே, அப்போ நீ என்னை கூட்டி விடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மீனாவும் பார்த்துட்றாங்க. அந்த ஸ்டெப்பு போடணும், அந்த ஸ்டெப் போடணும், இது அப்படி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாம்ட்டு அப்படியே 2 பேரும் பேச்சை வந்துட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. மீனா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து சாப்பாடு கொண்டு வரும்போது பார்வதி இன்னும் மீனாவே வந்துட்டாளே அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி எல்லாரும் மீனா நேருக்கு நேராக பார்த்துறாங்க. இவங்க என்னடா இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மீனா. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அவங்க பேர் சிந்தாமணி, உங்கள் அத்தைக்கிட்ட வந்து டான்ஸ் பழகிறதுக்காக இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, சேர்ந்து கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவோம். ஓ, அப்போ இவங்க இங்கே தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க மீனா. அப்போ வந்து அவங்க எல்லாம் உட்காந்துடுறாங்க. இவ பேர் மீனா, இவ தான் இவ மருமக அப்படிங்கிறாங்க. தெரியும் தெரியும்னே. மீனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பார்த்து கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேனே, என் பிஸ்னஸ்க்கு எதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் யாருக்கு எதிரி கிடையாது, வேணா போட்டிக்குன்னு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். இங்கே என்ன ஓட்ட போட்டியாக நடக்குது, போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் உங்களவுக்கு பிஸ்னஸ்க்கு இவ ஈடாகுமா, இவ வந்து எல்லாம் முன்னேற முடியுமா அப்படின்ட்டு விஜயாவும் கோவத்தில் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் அவங்க பிஸ்னஸை விட இன்னும் முன்னேறி காட்டுவேன்னு சொல்லி சொல்லுங்க அத்தனே. என்ன சொல்கிறேன், நான் தான் முன்னேற முடியுமான்னு சொல்லி கேட்குறேன், என்கிட்டக்கே வந்து முன்னேற முடியும்னு சொல்ல சொல்கிறியாங்க நீ, அப்படிலாம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் உன்னால முன்னாடி வர முடியாது, ரொம்ப ஓவராக கனவு காணாத நீ அப்படின்னு சொல்லி விஜயாவும் மட்டம் தட்டி பேசுகிறாங்க.